சென்னை மாநகரில் மழை காரணமாக பல சாலைகளில் வந்து பள்ளங்கள் வந்து ஏற்பட்டிருக்கிறது. அதனை ஸ்டெப் பண்ணிடுவதற்கு என்ன மாதிரி நடவடிக்கை, எத்தனை சாலைகள் அது கொண்டு சென்னை மாநகராட்சி வந்து மழைக்கால சாலை வந்து இந்த டேமேஜ் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படும். ஒவ்வொரு வார்டு வாரியாக வந்து இதுக்காக நிதி ஒதுக்கீடு செய்து எத்தனை இடத்துல பாட் ஹோல்ஸ் இருந்தாலும் உடனே அதில் வந்து ரெக்டிஃபை பண்ணி பேட்ச் ஒர்க் பண்ணுமாறு நம்ம மாநகராட்சி சார்பாக அறிவுறுத்திருக்கிறோம். அந்த பணிகள் வந்து முற்றிலுமாக மழைக்காலங்களில் நடைபெறும். மழை முடிந்த பிறகு ஒவ்வொரு சாலை அமைக்கும் பணிகள் வந்து ஜனவரி மாதம் முதல் துவங்கப்படும். கிட்டத்தட்ட 2000 பகுதிகளில் வந்து பாட் ஹோல் சாலைன்னு இல்லாமல் பாட் ஹோல்ஸ் எத்தனை இருக்குன்றது கணக்கு எடுத்திருக்கோம். 2000 பகுதிகளில் வந்து அந்த மாதிரி பாட் ஹோல்ஸ் கண்டறியப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வார்டு வாரியாக வந்து அன்றன்ற நாளுக்கே வந்து அந்த பேட்ச் ஒர்க் வந்து நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு வந்து கிட்டத்தட்ட 206 பகுதிகளில் வந்து லோலைன் ஏரியான்னு கண்டறிந்து 100 HP கொண்ட மோட்டார் வந்து பொருத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆண்டுமே வந்து லோலைன் ஏரியாவில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு வந்து அந்த பகுதி சட்டமன்ற உறுப்பினர், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், மாமன்ற உறுப்பினர் வந்து மழை அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு ப்ரெடிக்ஷன் இருக்கும்பொழுது முன்பதாகவே அந்த பகுதி மக்களிடம் தெரிவித்து அருகில் இருக்கக்கூடிய சமுதாய நலக்கூடம்லையோ இல்லை பள்ளிக்கூடத்துலையோ வந்து நம்ம மாற்று இடம் செய்கிறோம். அதே போல் மாற்று இடம் செய்யக்கூடிய சமுதாய நலக்கூடத்துலையோ பள்ளிக்கூடத்துலையோ கூட அவர்களுக்கு தேவையான பாய், தலக்காணி, அதே போல் போர்வை, அவர்களுக்கு தேவையான உணவு அனைத்துமே மாநகராட்சி சார்பாக வழங்கப்படும். கூடுதலாக அந்த கேம்ப் இருக்கக்கூடிய இடத்துல மெடிக்கல் கேம்பும் வந்து மாநகராட்சி சார்பாக இந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மழை பெஞ்சா ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் நிற்குது, அப்புறம் தண்ணி வடிஞ்சிருக்கு. பெரும் மழை பெஞ்சா நிற்கக்கூடிய இடங்கள் ஏதாவது இருக்கு அங்க ஏதாவது பர்டிகுலரா இல்ல? இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் மழைநீர் வடிகால் பணிகள் வந்து கடந்த 2022ஆம் ஆண்டிலிருந்து முக்கியமான பணிகளாக தொடர்ந்து நடைபெற்று இந்த 23ஆம் ஆண்டு வந்து அது சிறப்பாக முடிந்திருக்கு. கடந்த ஆண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட பகுதியில் கூட சாலையில் தண்ணி நிற்குதுன்னு தெரிவித்தா இரவு நேரத்தில் நின்றா காலையில் பொழுது விடியறதுக்குள்ளே வந்து அந்த தண்ணியெல்லாம் வெளியேற்ற பணியில் மாநகராட்சி ஈடுபடுகிறார்கள். இதே சென்னை மாநகராட்சியில் வந்து இதற்கு முன்பதாக 10 நாட்கள் 15 நாட்கள் கூட தண்ணீர் தேக்கம் ஏற்பட்ட சூழல் இருந்த நிலையில் இன்றைக்கு ஒரு இரவில் 24 மணி நேரத்தில் வந்து இந்த தண்ணியை வந்து வெளியேற்றக்கூடிய சூழல் வந்து உட்கட்டமைப்புகள் மாண்புமிகு முதலமைச்சர் மேற்கொண்டிருக்கிறார். மேம், எவ்வளவு சென்டிமீட்டர் மழை பெஞ்சால் உடனடியாக வெள்ள நீர் வெளியேறக்கூடிய வகையில் சென்னை மாநகராட்சியில் உட்கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டிருக்கு? இன்றைக்கு நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் இந்த மழைநீர் வடிகால் வந்து முக்கியமான BRR சாலை என்று குறிப்பிடக்கூடிய பகுதிகளில் வந்து இந்த கட்டமைப்பு வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய அனைவருக்குமே தெரியும், சென்னை வந்து அன்பிளான்டு சிட்டி, நிறைய கெனால் இருக்கக்கூடிய பகுதி. பொதுமக்களும் வந்து நீர்நிலை பகுதிகளில் நிறைய ஆக்கிரமிப்புகள் இருக்கிறாங்க. அவர்கள் இருக்கக்கூடிய சூழலில் வந்து இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்தால் அது உடனே வெளியேறதுக்கான சூழல் இருக்கிறது. மிங்ஜாம் புயல் போல் 40 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்தால் அதற்கான பணிகள் வந்து மாநகராட்சி சார்பாக ஆல்டர்னேட்டாக மோட்டர் பொருத்தப்பட்டிருக்கிறது. அதன் மூலியமாக உடனே வெளியேற்றதுக்கான பணிகளை மேற்கொள்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.